என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை வசனத்தை கேட்பதற்காக அவனோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலும் இயேசு வாழ்கிறார் சுவிசேஷ ஊழியத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷ விதமான கிருபை உங்களை தாங்கி நிற்கிறதை நான் காண்கிறேன். ஏன்னா நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஒரு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற எந்த ஒரு மனுஷனிடத்திலும் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆகவேதான் கணித நாளில் நாம் அபிஷேகத்தை குறித்து ஆண்டவரோடு உடைய வார்த்தையையும் சாட்சிகளையும் ஒரு அபிஷேகம் எப்படி ஒரு மனுஷனை போதித்து நடத்துகிறது, ஒரு அபிஷேகம் ஒரு மனுஷனை எப்படி தாங்கி நடத்தி கொண்டு போகிறது என்பதை குறித்து நாம் பேசணும். நீங்கள் அதை கேட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்தார். என் தெய்வ பிள்ளைகளே, கடைசி நாட்களில் கடைசியாக நான் உங்களோடு செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த நாள் அந்த செய்தியாக அவன் கொடுத்த கடைசி வசனப்பதி எபேசியர் 1ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனத்தை ஒருக்க கூட வாசிக்க. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினால நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். முத்திரைன்னா அது ஒரு ரட்சிப்புக்கு அடையாளம், விடுதலை பெற்ற ஒரு மனுஷனுக்கு அடையாளம். தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் எந்த இடத்துலையுமே தோற்று போனதாக ஆமென் இல்லவே இல்லை. அவர்கள் மகிமையாக தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க மேன்மையாக தான் இருப்பாங்க. கர்த்தருடைய கிருபை பெற்ற பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. அவங்க இந்த பூமியில் எந்த காரியத்துக்குமே அவங்க நஷ்டப்பட்டு போகிறவங்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, அப்படியானால் நாம் அச்சாரமாக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அபிஷேகம் என்பது ஒரு முத்திரை, ஒரு உறுதி, ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு தலத்தை தேவனால் முத்திரிக்கப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட முத்திரை போடப்பட்ட ஒரு விசுவாச பிள்ளையை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்டு முத்திரை போடப்பட்ட ஒரு தேவ வேலைக்காரனை, ஊழியக்காரனை, தீர்க்கதரிசியை, இல்லை ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை எந்த உலகத்தோட எந்த கிரியைகளும் எந்த தீங்கும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லிதான் இந்த வேதத்தின் உறுதிப்பாடு. நீங்கள் நினைக்கலாம், ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்துருச்சு, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இனி அவ்வளவுதான். மற்றொரு பரிசோதித்து சொல்கிறாரு, இன்னைக்கு என்னால் உணர்ச்சி முடியாதுமா, மெடிசின் எடுத்து தான் ஆகணும், இல்லை மருந்து எடுத்து தான் ஆகணும், இதில் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது அப்படி மருத்துவம் சொல்லலாம். யார்? நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் மருத்துவரை அணுகி போகும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் அனுபவிக்கலாம். வசனம் சொல்கிறது, பிணியாளிக்கு வைத்தியம் தேவை என்று. அதனால் பிணிய விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று. ஒருவேளை நாம் கலக்கத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் நிலவரம் நம்மை மோசமான முறை தள்ளப்படும் போது நாம் அவிசுவாசிகளாகி நம்ம கிட்ட நிற்கிறவர்கள் நம்மை மருத்துவமனைக்கு நேராக தள்ளலாம். நெருக்கி நம்முடைய மருத்துவமனைக்கு மருந்துகளுக்கு உட்படுத்தி தள்ளி கொண்டு போகலாம். ஆனால் நாம் மீண்டும்
அந்த இடுக்கமான வழியிலிருந்து, அந்த இடுக்கமான கிரியையிலிருந்து நாம் மீட்கப்பட்டு நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் நிறைவுகள் நமக்கு உண்டாகும்படிக்கு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து, ஆண்டவரே மற்ற இப்படிப்பட்ட விளவீனத்துக்கு பெயரை சொல்லி இருக்கிறாங்க. இந்த வியாதி எனக்கு வரக்கூடாது, இந்த விளவினம் எனக்கு வரக்கூடாது, இந்த நெருக்கம் எனக்கு வரக்கூடாது, இது நிமித்தம் வேதனைப்படக்கூட ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்து உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த பாடுகளிலிருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போவதற்காக கர்த்தர் அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் நமக்கு அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. அப்பா பிதாவேங்கிற முத்திரை, சுவிகாரத்தில் முத்திரை நம்மிடத்தில் போடப்பட்டிருக்கிறது. தேவ அபிஷேகப்பட்ட பிள்ளைகள், கர்த்தர் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த உலகத்தின் நன்மைகளை, உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது அநேக பிள்ளைகள் சோர்ந்து போகிறாங்க. பலவீனத்தை கண்டு, துக்கத்தை கண்டு, பாடுகளை கண்டு, கலக்கத்தை கண்டு, நிந்தனை கண்டு, அவமானத்தை கண்டு சோர்ந்து போகிறாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் ஆமென் உங்களுக்கு சொன்ன காரியம் நான் உங்களுக்காக ரோமர் ஆமென் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கேட்டது போல எனக்கு உங்களுக்காக, எனக்காக, என்னில் நடக்காத பெருமூச்சிகளோடு விண்ணப்பம் பண்ணுகிற கர்த்தர் நல்ல போதகராக நமக்கு இருக்கும்போது தேவனால் அவர்களால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்மை எந்த கிரியைகளும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நிறைய சொல்லுங்களேன். இந்த வசனத்தை, வார்த்தைகளை கேட்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளைகளே, ஒரு காலம் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு காலம் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு தெய்வ கிருபை பெற்ற பிள்ளை எந்த நாளிலுமே சோர்ந்து போவது இல்லை என்று இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உற்சாகமோடு அல்ல சொல்லுங்களேன். அநேக வேளைகளில் நாம் சில நேரங்களில் நெருக்கப்படும் போது, நாம் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த வேதனை படுவதை பார்க்கிறோம், இந்த நடக்க பாடுபடுவதை பார்க்கிறோம், நான் மறைத்து போனால் நலமாயிருக்குமே என்று சொல்லி ஆமென் நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை நிற்கும் போது, மற்றொரு கைவிடப்பட்ட சூழ்நிலை நிற்கும் போது, மற்றொரு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஒருவேளை நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, அன்றாய கர்த்தர் உங்களோடு இன்று பேசுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். நீங்கள் பயப்படாதீங்கள், நீங்கள் கலக்காதீர்கள். அவன் கலக்கிற மனுஷனுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதை கலக்கிற மனுஷர்கள் மத்தியில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு நீங்கள் கலங்கிறவர்களாக பெருமல்ல இறைச்சலை கண்டு சோர்ந்து போய் அது ஓங்கி அடிக்கிற அலைகளை கண்டு துவண்டு போய் நீங்கள் இருக்கலாம். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன், சந்தோஷத்தோடு சொல்லுங்களேன். கர்த்தர் மகிமையான மகிமையின் கரப்பூர்ல கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் சோர்ந்து போக மாட்டோம் என்றுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. நல்ல தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா? நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். நான் சொல்லி கொண்டிருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தேவ வசனத்தை, தேவ வார்த்தையை காத்து நடக்கலாம் என்றால் அவர்கள் ஒரு கால தோல்வி வரவே வராது. எல்லாமே அவங்களை கையை விட்டு போகலாம். எல்லாம் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஆமென். ஆனால் அவங்க கைவிடப்பட மாட்டாங்க.
கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கும் ஒரு துன்மார்க்க வாழ்க்கை, உலகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்கிற மனுஷனுக்கும் வித்தியாசம் உண்டு. அவன் நீதிமான் 7 தரம் விழுந்தால் அவன் எழும்புவான், அவன் 100 முறை விழுந்தால் அவன் எழும்புவான். ஏன்னா அவன் நீதிமான். அந்த அபிஷேகம் அங்கீகாரம். முத்திரைன்னா அங்கீகாரம். அவன் நீதிமான், அங்கீகாரம் பெற்றுட்டான்னா கண்டிப்பாக அவன் எத்தனை முறை விழுந்தாலும் எழும்புவான்னு தான் அவசரம் சொல்லுது. முத்திரப்பட்டவங்க ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு கிறிஸ்துக்களை தன்னோடு இருக்கிறவர்களையும் தன்னோடு வாழ்றவர்களையும் போதித்து நடத்தி அவர்களை தேவையில் அறிந்தவராக அவருடைய தேவைகளை அறிந்து நடத்தியவர் ஒவ்வொரு மனுஷனையும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பெற்ற பிள்ளைய கூட நம்ம அறிந்து கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன், ஆமேன். அவருடைய எண்ணத்தை நாம் அறியவில்லை, நம்முடைய எண்ணத்தை அவர் அறிந்திருக்கிறார். நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமா? நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை, நானோ உங்களை அறிந்திருக்கிறேன் என்று வேதத்தில் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்க தெய்வ பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா அவருடைய வழிகாட்டுதலுக்குள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு வழிகாட்டுதலுக்குள் இருக்கும்போதுதான் அவருக்கு முத்திரை நமக்குள் உறுதிப்பட்டிருக்கும். அப்போ அவருடைய வழிகாட்டுதலை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா அந்த முத்திரை அங்கே நிற்காது. அப்புறம் சவுர மாதிரி ஆயிடுவோம். ஆமாம், தாவீது அவருக்கு வழிகாட்டுதலுக்குள்ள கர்த்தருடைய வழிகாட்டுதலே அவர் அப்படியே நடந்த நிமித்தமாக அவன் பாவம் செய்த போதிலும், தாவீதுங்கிற மனுஷன் பாவம் செய்த போதிலும் அவருக்கு கர்த்தர் மன்னிப்பு கொடுத்தார். ஆனால் சவுலுங்கிற தேவ மனுஷன், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவர் அந்த முத்திரைங்கிற வளையத்தை, அதான் இங்கே சொல்ல பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை. அவருக்குள்ளன்னா அவருக்கு உடை சுற்றி இருக்கணும், வேதி போட்டு இருக்கு. அவருக்குள் முத்திரைக்கு போடப்பட்டிருக்கணும் பரிசுத்த ஆவியினால. ஆமேன். அவருக்குள் முத்திரை. ஆமேன். அவருக்குள், அவருடைய வார்த்தைக்குள், வசனத்துக்குள், அந்த அபிஷேகத்துக்குள், அந்த ஒப்பந்தத்துக்குள் நாம் என்ன முத்திரிக்கப்பட்டிருக்கணும். அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். அதுபடி நடக்கும்போது மட்டும்தான் அந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கும். ஆனால் ஆமேன், சவுல் அப்படி இருக்கலை. ஆண்டோடைய பேச்சை விட்டு வெளியே போனான். அந்த கோட்டையை விட்டு வெளியே போனவனால் நிமித்தம்தான் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும், நீதிமானாக இருந்தாலும், நீதிமான் ஆக்கப்பட்டவனாக இருந்தாலும், ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அவன் தள்ளப்பட்டு போனான், அவனுக்கு அபிஷேகம் எடுப்பட்டு போயிட்டு. ஆனாலும் தாவிங்கிற மனுஷன் அவனுக்கு அபிஷேகம் எடுப்பட்டு போன போதும் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆனபடியால் அவன் மேலே கை போட துணியவில்லை. துணியாத நிமித்தமாக இந்த புதிய பாட்டிலும் காலத்தின்படியும் வசத வார்த்தைகள் சத்தியத்தின்படியும் பழையற்பாட்டை கால சட்டத்திட்டத்தின்படியும் தவறு செய்த போதிலும் தாவீது அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. தாழ்மையாக வைத்திருந்தான். அந்த சவுலுங்கிற தெய்வ மனுஷன் அரசுங்கிற கர்வத்துக்குள்ளே, பெருமைக்குள்ளே அவன் விழுந்து ஆண்டோருக்காக இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லி பொய் சொல்லி நிற்க விரும்பினபடியினால் அவனுடைய ராஜ்யம் விழுந்து போயிற்று. எதை கேட்க தேவைப்படுகளே. அப்போ ஒரு மனுஷன் எல்லா வார்த்தைப்பட்ட ரகசியத்தின்படி இந்த வசனத்தை நாம் தியானித்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் குறைவுள்ளவராக இருக்க முடியும். 100% ஒரு மனுஷன் நிறைவுள்ள மனுஷனாக வாழ முடியாது. ஆனால்
100% நிறைவாக வாழ்ந்தாதான் பரலோகராஜ்யம் போக முடியும் தான் பைபிள் சொல்லுது. அப்போ நிறைவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், பாவமும் நிறைவடையும் போது மரணம். ஆமீன். அதே மாதிரி நீதி வாழ்க்கையுடைய வாழ்க்கை நிறைவேறும் போது ஜோராண்டு எடுத்துக்குவார். கைகளை தட்ட மாட்டேங்குது, இதான் ரகசியம். ஆமீன். மாம்ச சரியந்தான் மரணம், ஏத்திருப்புக்கு எதுவும் அங்கே போகும். ஆனால் ஆமீன், அல்லேலூயா. ஆனால் இந்த நீதிமானுக்கும் மரணம் உண்டு, துன்மார்க்கனுக்கும் மறை உண்டு, மரணம் உண்டு. அது 2 பேருக்கும் மரணத்திலும் நாம் என்ன காண முடியும்னா, நீதிமானுடைய மரணம் பரலோகத்தில் நிலைத்திருக்கும். ஆமீன். துன்மார்க்கனுடைய மரணம் என்றைக்கு உலகத்தில் ஆமீன் அருவருப்பதான் இருக்கும். ஆமீன். அது சாபம் நிறைந்த வாழ்க்கை. பார்க்குறவங்க பாருங்க, அவர் மறித்து போயிடலாம், அவருடைய பேர் எல்லாம் அன்னைக்கு 10 நிமிஷம் மோசமான மனுஷன், அவன் இருக்கிற செத்து போயிருக்கலாம். ஒரு நல்ல ஒரு நீதி உள்ள மனுஷன் வாழ்கிறான்னா அவன் மறித்த பிற்பாடும் அவருடைய பேர் பேசப்படும். இந்த ஒரு மனுஷன் அருமையாக வாழ்ந்தார். அவர் இருக்கும்போது அவர் செய்த நற்கிரியைகளை கண்டு அதை சொல்லி பேசுகிற அளவுக்கு, அதை சில பிள்ளைகள் அதை அவருடைய அடிச்சுவனை பின்பற்றுகிற அளவுக்கு வைக்கிற உத்தமமான ஒரு மனுஷன் அவன் நீதிமான். அவருடைய வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. ஆமீன். அதிலேயே சத்தமாக சொல்லுங்களா. என்னுடைய தகப்பனுடைய சாட்சி நான் இதுக்கு ஆதாரமாக சொல்லுவேன். நான் அநேக ஜனங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன், நான் நடந்திருக்கிறேன். முத்திரிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது, பரிசுத்தாவினால் முத்திரிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒருவேளை பார்க்க பல காரியத்துக்குள்ள அவர் உட்பட்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ரீதி, அவருடைய காரியங்களை, அவருடைய கிரியைகளை நான் பார்க்கும்போது நிச்சயமாக நான் சொல்ல முடியும், அவர் ஒரு பரலோகராஜ்யத்துக்குரிய மகிமையான கடம்புரிந்த மனுஷன் என்று. அதை அவர் ஊழியம் செய்யவில்லை. அவர் ஒரு விஷயம், அவர் படுத்து கிடக்கும்போது ஒரு சொப்பனம் கண்டதாக நான் சிறு வயதில் இருக்கும்போது, அதாவது ஒரு 10 வயதாக இருக்கும்போது அவர் என்னுடைய அம்மாவை பார்த்து சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நீ எனக்கு வேலை இல்லை என்று சொல்லி என்னை நீ துக்கப்படுத்துகிறார், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்று சொல்லி எங்கள் அம்மாவிடத்தில் சொப்பனத்தை சொன்னார்கள் என்னுடைய தகப்பனார். அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு கடைசி காலகட்டங்களில் எனக்கு பரிச்ச பிற்பாடாக இருக்கலாம், எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தில் வாட்ச்மேன் வேலை. ஆமீன். எனக்கு ஒரு வேலை இருக்குது, வாட்ச்மேன் காவல் காக்கிற வேலை அப்படின்னு சொல்லி எங்கள் தகப்பனால் அது சொன்னதை நான் அப்படியே காதில் வைத்து கொண்டேன். பார்க்க தகப்பனார் ஏறிப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த 10 வயது சிறுவனாக நான் இருக்கும்போதே, நீ இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்லு, எனக்கு ஏசப்பா வேலை வச்சிருக்காரு. ஆமீன். என்ன வேலை? பரலோகராஜ்யத்தில் அங்கே போகிற ஆளுகளை எல்லாம் பாதுகாக்கிற வேலை, வாட்ச்மேன். இங்கே எத்தனை வராங்க போகிறாங்க அப்படின்னு அவங்கள சுற்றிலும் வாட்ச்மேன் போல நான் அவங்க உடம்பு பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பாருங்க, அந்த காலகட்டம் எல்லாம் முடிந்தது, கஷ்டங்கள், தரித்திரங்கள், நெருக்கங்கள் எல்லாம் முடிந்தது. அதில் கடைசி எங்கள் தகப்பனார் மறிக்கும்போது எங்கள் சபைக்கு அவர் பாதுகாவலராக இருந்தார், என்ன வாட்ச்மேனாக தான் இருந்தார். பாருங்க, நாங்கள் கீழே நடத்திக்கிட்டு இருப்போம், மேலே வீட்டில் தான் அவருக்கு தங்கி இருப்பாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அப்படியே சுற்றி பார்த்து கொண்டே இருப்பார். ரோட்டுக்கு வருவாங்க, அங்கே சத்தம் போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் அப்படியே பார்த்து கொண்டு ஆமீன் அவங்கள சரி போங்க அப்படி பேசி அப்படி சில காரியங்கள் செய்து கொண்டு தப்புறாக இருக்கிற முத்தம் யாரும் தப்புன்னு உள்ளால வராது பிடிக்கும்.
வர்ற பிள்ளைகளை போங்க அப்படி சொல்லி அனுப்புவதும், வாகனங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும், வாகனங்களை பார்த்து கொண்டிருப்பதும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காரருக்கும் வெளியே நின்றுக்கிட்டு பாதுகாப்பார். அப்போதுதான் ஆண்டவியானவர்களோடு பேசினார். பாருங்க, தப்பார் செய்த பணி இதுதான். நான் சபை நடத்துகிறேன், அவருடைய பிள்ளையாகி நான் சபை நடத்துகிறேன். அப்போ பரவராஜ்யம் என்பது நான் ஒரு ரகசியத்தை அந்த தரிசனத்தை வைத்து சில காரியங்களை வைத்து பரவராஜ்யம் என்று ஒரு சபை பரவராஜ்யம்தான். அங்கு புசிப்பு குடிக்கும் கண்டிப்பாக உண்டாயிருக்கும். அது மட்டுமல்ல, அந்த புசிப்பும் குடிப்பும் உண்டாயிருக்கிற மற்றும் பரவராஜ்யம் நினைத்து விடாமல், அதுதான் அந்த வசனம் சொல்லுது. பரவராஜ்யம் என்பது வெறும் புசிப்பு குடிப்பு மட்டுமல்ல. ஆமேன் என்ற வார்த்தையை நம்ம அப்படி மேற்கோள் காட்டணும். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆமேன், கர்த்தருடைய சித்தம் செய்வதுதான் மகிமையான காரியம். அப்போ பரவராஜ்யத்தை நீங்கள் புசித்து குடித்து உலகத்தில் திருப்தியாக இருக்கிறான், இதுதான் பரவராஜ்யம். கண்டதே உலக கேட்ட காரியம் நடக்கக்கூடாது. வசனத்தை பின்பற்றுவதாக, வசனத்தில் நடக்கிறவர்களாகி வாழ வேண்டும் என்றுதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கு மனுஷர்கள் புசிப்புக்கும் குடிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகிற நிமித்தம் தான் இந்த வசனங்களை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே வேளையிலே பரவராஜ்யம் என்பது என்ன என்றால், புசிப்பு குடிப்பு இல்லாமல் ஒரு பரவராஜ்யத்தை ஒரு கிரியை கிடையாது. அவள் ஒரு சபை என்று இருக்கும்போது, ஒரு சபை ஒரு ஜெப வீடு என்று இருக்கும்போது, அந்த வர்ணஜனங்களுக்கு சகலவித போஜனங்களும் பதார்த்தங்களும் உண்டாயிருக்க வேண்டும் என்றுதான் வேதங்களும் தரிசனங்களும் வேதத்தின் ரகசியங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னை கேட்ட தெய்வ பிள்ளைகளே, பரவராஜ்யம் என்பது சமாதானமும் சந்தோஷமும் ஒரு மனம் மிகுந்த ஒரு சபை ஆலய கூடுகை. அது பரவராஜ்யத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, மன மகிழ்ச்சியை குறித்து கூட ஒரு மனமகிழ்ச்சியை நாட்டு என்று சொல்லும்போது சபையை குறிக்கிற சபை ஒரு மனமகிழ்ச்சியை நாட்டு. என்னை தேவைப்படுகிறேன், நீங்கள் அச்சாரம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அச்சாரம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் முத்திரை போடப்பட்ட என் தேவைப்படுகள். ஏன் என் சகோதரனுடைய சாட்சி நான் உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய சாட்சி நான் சொன்னேன். காரணம் என்னவென்றால், பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன் கோபம் கொள்வார்கள். ஆனால் அவங்க அதை மனசுக்குள் வைத்திருக்க மாட்டார், விட்டு விடுவார்கள். கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடிய பொறுமை உள்ளது. ஆமேன். வசனம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய தகப்பனாரை பார்த்தா எனக்கு அவர் மேலே பொறாமையாக இருக்குன்னு வச்சுக்கலாம். நல்லா திட்டுவாங்க, மறுபடியும் நல்லா சண்டை போடுவாங்க. அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, ஆமீன், யாராக இருக்கு, சின்ன வயசுல தான்ப்பா என் தப்பாட்ட பார்த்துட்டு இருக்கிற காரியம். அப்போது உடனே என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்தில் அவங்க என் தப்புறாவுடைய காலத்தில் நல்ல பொலிட்டிக்கல், நல்ல ஒரு போர் டைமில் நான் பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் அம்மா எல்லாம் நல்லா திட்டுவாங்க. இப்போ தான் நீங்கள் சண்டை பிடிச்சிங்க, ஏப்பா ஒன்றும் கூப்பிட்டு ஒன்று ஓடி போகிறீங்க அப்படின்னு, அந்த பொடி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ வேறு நீ நான் என் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு உதவிக்காக ஓடிடுவாங்க. சம்பளத்துக்காக அல்ல, உதவி செய்வதற்கு ஒரு அரசியல்வாதியான முடியும். உடனே சட்டையிட்டு போட்டுக்கிட்டு எங்கே எல்லாரும் கேள்வி கேட்க ஓடி போயிடுவாங்க. அது அடிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க, பேசி திட்டிகிட்டே வந்திருப்பாங்க, கேட்காத வசன வார்த்தையில் கேட்டிருப்பாங்க. அதனால் அவர் அதை கை கொலை விட்டுக்கிட மாட்டார். அப்படியே விட்டுக்கிட்டு நாம் உடனே அவங்களுக்கு உதவி செய்வதற்கு, நம்ம பையன் இல்லையா, அவன் அறியலாம் பேசிட்டான், அதுக்காக நம்ம விட்டு விட முடியாதுன்னு சொல்லி உடனே அவங்க பின்னால் உதவி செய்ய ஓடி விடுவார். அதே விட ஆமீன் புறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். பாருங்கள், அப்படிப்பட்ட சுவாவுள்ள ஒரு மனுஷன் அவர், தீங்குக்கு மனசுவப்படுகிற கருத்து. ஆனால் அவர் அதே இது ஒரு குழந்தையுடைய
பக்குவம் அவருக்கு இருந்தது. அதை நான் உணர்ந்து கொண்டேன். நமக்கு கூட, எனக்கு கூட, நமக்குன்னு சொல்லக்கூடாது, எனக்கு கூட அந்த பக்குவம் வராது. கொஞ்ச நேரமாவது இருக்கட்டும் அப்படிங்கிற நிரப்புக்குன்னு வரும். அவர் ஒரு காலம் இல்லை, உடனே அப்படின்ட்டு போய்விடுவார். நான் இப்போ அந்த நிலைமைக்கு இல்லை. எப்போ என்னை தீட்சை பார்க்க வந்தாலும் மாண்போடு அழைத்து முத்தம் கொடுக்கணும்னாக நான் இன்றைக்கு மாறி இருக்கிறேன். அன்றைக்கு கூட வைராக்கியமாக இருப்பேன். என் தாப்பனார் இப்படி பேசினார்களே, என் தாய் இப்படி பேசினாங்களே, என்னை இப்படி பேசினார்களே, எங்கள் குடும்பத்துக்கு இப்படி இருக்க செய்தார்களே என்று சொல்லி சில எரிச்சல் உள்ளவங்களாக இருப்போம். ஆனால் ரசிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய சுவாபத்தை உணர்ந்து எனக்கு இப்படி ஒரு தகப்பனை தந்திருக்கு, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் இப்போது நினைப்பது உண்டு. ஏன்னா பரலோகராஜ்ய பரிசுத்தாபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் பரலோகராஜ்யத்தின் வாசிகள் என்பதற்கு இது ஒரு அச்சாரமாக இருக்கிறது. முத்திரை போடப்பட்ட பிள்ளைகள் அவர்கள். அவருடைய கிருபையை அவர் கொடுத்த மகிழ்ச்சி அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். எனக்கு தெய்வ பிள்ளைகளை, நான் உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நாம் மன்னிகளாக இருக்க வேண்டும், மறக்கலாக இருக்க வேண்டும். புருஷன் நமக்கு தீங்கு செய்திருக்கலாம், பிள்ளைகள் நமக்கு தீங்கு செய்திருக்கலாம், நம்முடைய உற்றார்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்ம நன்மை செய்தவர்கள் இல்லை தீமை செய்தவர்கள் மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். நான் நன்மை செய்தேன், நமக்கு தீமை செய்வாங்க. வசனம் சொல்லுது, நன்மை செய்தவர்கள் நம்ம தீமை செய்யும்போது அதை நினைத்து நன்மை செய்ய விட்டுவிடக்கூடாது. இன்னும் அவர்களுக்கு நன்மை செய்ய நாடுங்கள் என்றுதான் நம்முடைய வேத வசனம் போதிக்கிறது. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் முத்திரிக்கப்பட்ட பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்கள் நன்மை செயலாக இருக்க வேண்டும். மறிக்கும் வரைக்கும், சிலுவை அறைபடுபடிக்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து உலகமெங்கிலும் சகல ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் அவர் சுவிசேஷம் சொல்லி நன்மை செய்யலாமே சுற்றி திருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிற அவரை அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்க ஒப்பு கொடுக்கணும். இதுதான் தெய்வ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுடைய தன்மை என்பதை விளக்கி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நாளைக்கு ஒரு நாள் கூட இந்த செய்தியை நான் உங்களுக்கு தூண்டு கொடுக்க போகிறேன். கர்த்தர் கிரியேசுவராக ஜெபிப்போமா? ஜெபிங்க தெய்வ பிள்ளைகளை. என் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் எப்படி வாழ்வாங்க, எப்படி இருப்பாங்க என்று சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்களும் இந்த வாக்கு நெறிமுறைகளை தேவ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்டு முத்திரிக்கப்பட்ட பிள்ளைங்க என்று சொல்லி ஜனங்கள் மத்தியில் சாட்சியை கை கொண்டு நடக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம் ஜெபிப்போம். நன்றி பலக தகப்பனே, இன்றைக்கும் நீர் கொடுத்த ஞானத்தின்படி, நீர் கொடுத்த ஆமேன் அந்த வார்த்தையின்படி வசனங்களை சாட்சியாகவும் கர்த்தர் கிருபைக்குள்ள நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்வளவு சோர்வில் இருந்தாலும், மனுஷனால் நெருக்கப்பட்டிருந்தாலும் விடுதலை பெற்றுக்கொள்ள பரிசுத்த அபிஷேகத்தால் முத்திரிக்கப்பட்ட பிள்ளைகள் பிசாசை ஜெயிக்கும்படிக்கு கிரியை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் எப்படி எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்படியுடைய கடற்பாறைகள் எப்போ மாறும், எங்களுடைய கடற்பாறைகள் எப்போ தீரும், என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களா, எனக்கு ஒரு வீடு கிடைக்காதா, இல்லை எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, இல்லை எனக்கு ஒரு கஷ்டம் நீங்காதா, சாவு வரைக்கும் இதே பாடுகளோடு இதோ வேதனைகளோடு மறுத்துவிட வேண்டியதா நானா என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற என் தெய்வ பிள்ளையே, நீ பயப்படாதே, நீ கலக்காது, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிற கர்த்தர் நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். இயேசு நாமத்தில் இப்போதே நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். நீ பயப்படாதே, நீ கலக்க, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏஷா தீபாலா மக்கரபலா உடா பெக்கரமா ஷபரி பலமா. நீ ஜெபி மகளே, நீ என்னோடு பேசு.
அந்நிய பாஷை பேசுகிறவன் என்னோடு ரகசியம் பேசுகிறான் சொல்லப்பட்ட வார்த்தை உனக்குள்ளாய் இருக்கிறபடியால் அற்புதங்களை உனக்கு செய்கிறவர் யாரா கத்திபாலமி மாவுட்டா வாக்காரா அவன் ஜெபித்து கொண்டிரு. கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறான். நீ வெட்கப்பட்டு போவதில்லை மகளே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தெய்வ பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னுடைய பிள்ளை. நீ என்றைக்கு வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய கிருபை உன்னை சொல்ந்து கொண்டிருக்கிறது. நீ உன்னை தானா என்று சொல்லி, இந்த வார்த்தை உன்னுடைய தானா என்று சொல்லி நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை சுமந்திருக்கிறேன், உன்னை கருவில் சுமந்தேன், நீ மறைக்கும் வரைக்கும் உன்னை சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறது. இந்த ஜெப நேரத்திலே நான் உணர்கிறேன். கர்த்தரை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தை திருமணம் பற்றி கொண்டிருக்கிறார். புத்திரிக்க போறப்பட்ட அநேகர் மேலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஜெபித்து கொண்டே நீ சோத்திரம் பண்ணி கொண்டிரு. இது ஜெப வேலை. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. வசனத்துடைய வெளிச்சம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்நிய பாசின் வல்லமையால் நிரப்பப்படுகிற ஒன்றை எந்த தீங்காண்டுகாது. உன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, நீ அந்நிய பாஷை பேசும்போது உன்னுடைய தேவைகளை நீ ரகசியமாய் பேசி கொண்டிருக்கிறாய். நீ விண்ணப்பம் பண்ணுகிறது அந்நிய பாஷை பேசும்போது ரகசியத்தை பேசி கொண்டிருக்கிறாய். உன் தேவைகளை சொல்லி கொண்டிருக்கிறாய். அது உனக்கு தெரிந்தால் பரிசயமாகிவிடும். விசுவாச பிள்ளை, அந்நிய பாஷை பேசுகிறவள் உன் தேவையை நீ தெரிவித்து கொண்டிருக்கிறாய். சபையுடைய தேவையை நீ தெரிவித்து கொண்டிருக்கிறாய். உன் தேசத்தின் தேவையை தெரிவித்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசன சத்தம் மூலமாக வெளிப்படுத்துகிறதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். கர்த்தர் மகிமை வெளிப்படுகிறபடியா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. பரலோக தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை, இந்த வெளிச்சத்தை, இந்த சத்தியத்தை நீங்கள் எனக்கு வெளிப்படுத்த மேலான கிருபைக்கு நன்றி தகப்பனே என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெபத்தில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி பரல தகப்பனே. தலைப்பட்ட நன்மைகளை எங்கள் பிள்ளைகள் கொடுக்கிறீர். அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். மகிமை கதை பொருந்தின பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சாட்சிய வாழ பிள்ளைகள் இறக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாளை தினத்திலும் இந்த பகுதியோடு இணைந்திருக்க நாளை தினத்தில் ஜெபித்து இந்த அபிஷேகங்களை பதிய முடிவு கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்.